பின்ன எப்பமா சொல்லணுங்கிற? நாளைக்கு காலையில மணமேடையில அந்த நட்சத்திரா உட்கார்ந்துருப்பா. அப்ப இந்த வீடியோவை கல்யாணத்தை கவர் பண்ற வீடியோகிராஃபர் கிட்ட கொடுத்து போட சொல்லணும். அப்பதான் மண்டபம் முழுக்க இருக்கிற டிவில எல்லாம் அந்த நட்சத்திராவோட லட்சணம் என்னங்கிறது ஒளிபரப்பாகும். அப்புறம் அந்த அபிராமியே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க சில பேரை விட்டு கல்யாணம் இப்படி நின்னு போச்சே, இனிமே கார்த்திக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்கன்னு பேச வைப்போம். அப்பனா அபிராமி கிட்ட ஏன் பொண்ணு கொடுக்கறதா சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன். கார்த்திக் அம்மா பேச்ச மீறாத புள்ள, அதனால அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பான். உன் கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். சூப்பர்மா. கார்த்தி இப்பவே எனக்கு சொந்தமாயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருதுமா. கார்த்திக் உனக்கு தாண்டி சொந்தம். நாளைக்கு காலையில இத நடத்தி காட்டுறேன் பாரு. இனியா, 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 ஐயோ இனியா, என்னாச்சுடா? எந்திரி, பாத்து. இனியா, என்னாச்சு உனக்கு? அடி ஏதாவது பட்டுருச்சா? சொல்லுடா, வலிக்குதா? பரவாயில்லையே, உன் தம்பிக்கு ஒண்ணுன்னதும் அப்படியே பதறி அடிச்சு ஓடி வந்துட்டிய. பாசக்கார அக்கா. அக்கா தம்பி சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதான் நான் வந்துட்டேன்ல, என் தம்பியை விட்டு. உன் தம்பிய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு நீதான் வேணும். ஒன்னாலதான் என் தொழிலு, மான, மரியாதை எல்லாமே போச்சு. ஜெயிலுக்கு கூட ஒன்னாலதான் நான் போனேன். இதனால என் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அதனால நான் நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கன ஒன்ன இன்னைக்கு காலி பண்ணாம விட மாட்டேன். அது போதும் எனக்கு. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் தம்பியை மட்டும் விட்டுரு. டேய் போடா, இனிமே நீ எனக்கு தேவையில்லை. அதான் உங்க அக்கா வந்துட்டால. அக்கா, நீ ஏன்க்கா வந்த? நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்ல. போயிடுக்கா, இங்க இருந்து போயிடுக்கா. டேய் இங்க பாருங்கடா, ஆளாக்கு சைஸ்ல இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான். அக்காவை காப்பாத்த அப்படியே துடியா துடிக்கிறான்டா. டேய் போடா, இல்லன்னா உங்க அக்காவோட சேர்த்து இலவசம் எனப்பா ஒன்னையும் கொன்னுருவேன். இனியா, நீ வீட்டுக்கு போயிடு, என்ன பத்தி கவலைப்படாத. இல்லக்கா, நீயும் வந்தாதான் நான் போவேன். நீ வந்திருக்க, நம்ம போயிடலாம். சொன்னா கேளு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போடா. அக்கா, உன்னை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீயும் வாக்கா போலாம். டேய், நீ வீட்டுக்கு போடா. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போ இங்க இருந்து, போ. ஏய், 2 மாசமா எனக்கு நீ தண்ணி காமிச்சல, இன்னையோட உன் ஆட்டத்தை க்ளோஸ் பண்றேன்டி. அந்த ராஜஸ்ரீ கைக்கு போன் போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவ மட்டும் அந்த போன்ல இருக்க வீடியோவை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன தர, எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ற? உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லத்தான் நான் போன் பண்ணேன். எனக்கு சந்தோஷமான விஷயம்னா அந்த தீபா செத்துட்டான்னு சொன்னாதான் கிடைக்கும். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். தீபா இப்ப என் இடத்துல தான் இருக்கா. நிஜமாதான் சொல்றியா? அந்த தீபா உன்கிட்ட தான் இருக்காளா? ஆமா, அந்த தீபாவை ஏன் கஸ்டடியில தான் நான் வச்சிருக்கிறேன். தோர, இந்த தடவையாவது சொதப்பாம அவ கதையை முடிச்சிரு. அதான் நீ என் கல்யாணத்துக்கு கொடுக்கற கிஃப்டா இருக்கும். நீ சொன்ன மாதிரி கல்யாண கிஃப்ட் அந்த தீபாவை கொன்னுட்டு அந்த போட்டோவை நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஆசை தீர பார்த்து நீ சந்தோஷப்படு. நிறுத்துறா. இனியா, டேய் நீ இன்னும் போகலையா? மரியாதையா ஓடி போயிரு, இல்லன்னா உன்னையும் குத்தி கொன்றுவேன்டா. ஏய், உனக்கு தைரியம் தான் எங்க அக்கா மேல கை வைடா. டேய் என்னடா உள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு சவுண்ட் விடுற? உங்க அக்கா மேல கைய வச்சா நீ என்னடா பண்ணுவ? வச்சு பாருடா என்ன நடக்குதுன்னு.
டேய் இந்த காமெடி மணிலாம் இங்க பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லனா உன்னைய குத்தி கொன்று வேண்டாம். என் மேலேயே கை வச்சிருவியா? உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? ஐயோ இனியா, டேய் இந்த புள்ள பிச்சை நசுக்கி கொள்ளுங்கடா. விடுங்க இனியா, வேண்டாம் இனியா, நீ போடா. டேய் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் வரலனா அந்த தோரை என்ன கொன்னிருப்பான். நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க. அம்மா, நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? நான் இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க தம்பி இனியும் தாங்க போன் பண்ணி சொன்னான். டேய், நீயா போன் பண்ணி சொன்ன? ஆமாக்கா. நீ எப்படிடா சாருக்கு போன் பண்ண? உனக்கு எது போனு? உன் கைய பிடிச்சு இழுக்கும் போது வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்போ உன் போன் எப்படியோ என் பாக்கெட்ல விழுந்துருச்சு. அத வச்சுதான் நான் கார்த்திக் சாருக்கு போன் பண்ணி சொன்னேன். ப்ளீஸ்க்கா வந்திருக்கா, நம்ம போயிடலாம். டேய் சொன்னா கேளுடா. சரிங்க, நீங்க எப்படி இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? இல்ல சார், ஒரு வேலையா இங்க வந்தேன். இவங்க கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டேன். தீபா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க சார். இன்னைக்கு நீங்க மண்டபத்துக்கு வந்தீங்களா? இல்ல சார், நான் வரல. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒண்ணு இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். தீபா உங்களை லவ் பண்றோம். நட்சத்திரா தீபா லவ் பண்றதா சொன்னாங்களே, அதை உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமா? கேட்டு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா லைஃப் டைம் உறுத்திட்டே இருக்கும். சரிங்க, நீங்க வாங்க, நானே வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார், நாங்களே போய்க்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏங்க, இந்த நைட் நேரத்துல நீங்க தனியா போறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. திரும்ப அவங்களால எதனா பிரச்சனை வந்தா நானே உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுவாங்க. என் வயித்துல போறத நீ எப்படி செஞ்ச? இல்ல, என்னால இன்னமும் நம்ப முடியல. குடும்பத்துக்காக தியாகம் செய்யற பொண்ணுன்னு உன்னை பத்தி நாங்க எல்லாரும் பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ இப்படி குடும்ப மானத்தை வாங்குவேன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேம்மா. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா. என்னடி, செஞ்ச தப்புக்கு ஏதாவது நியாயம் சொல்ல போறியா? உனக்கு வேற யாரையாவது பிடிச்சதா எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. ஐயோ, விடிஞ்சா கல்யாணம். நீ இப்படி தாலியோட இருக்கிறத பார்த்தா எல்லாரும் காரி துப்ப மாட்டாங்களா? என் வளர்ப்பு சரியில்லைன்னு எல்லாரும் என்னையும் தானே காரி துப்புவாங்க. ஐயோ, அம்மா, ஏன் இப்படி பண்ண? ஏய், சொல்லுங்கறேன். அம்மா, அடிக்காதம்மா, அடிக்காதம்மா. சொல்றேன், சொல்லடி. எல்லாத்தையும் நான் சொல்றேன்மா, எல்லாத்தையும் நான் சொல்றேன்.
பாவி, இவ்ளோ நடந்திருக்கு. இதை ஏண்டி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? சொல்றதுக்கு பயமா இருந்துச்சுமா, அதான் நான் யார்கிட்டயும் சொல்லல. சரி, அந்த தாலி தான் ஒரு விபத்தை உன் கழுத்துல வந்து சேர்ந்துச்சுன்னா அத உடனே கழட்டி குளத்திலயோ இல்ல சாமி உண்டியலையோ போட வேண்டியது தானே? அத எதுக்கு கழுத்துல சுமந்துட்டு இருக்க? இல்லம்மா, கழட்ட 2-3 தடவை ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியலம்மா. கழட்ட முடியலனா என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த கார்த்திக் தம்பி மேல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? அதனாலதான் கழட்ட முடியலையா? சொல்லுடி. இந்த பையனை இங்க எங்கேயாவது பாத்தியா? இவன் எனக்கு தெரியும்டா. இவன் உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? நம்ம வீட்ல நிலவு பூஜை அன்னைக்கு நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்ப இவன் நம்ம கார்ல தான் அடிபட்டு மயக்கமாயிட்டான். அப்புறம் நாங்க தான் இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அங்க நர்ஸ் இவனோட பர்ஸ் செல்போன் கூட என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் இவன் குணமாய் வந்து கேட்டா கொடுக்கலான்னு வீட்டுல தான் வச்சிருக்கேன். ஆனா இவன் வரவே இல்லை. இவனோட போன் பர்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கான். இது ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை? டேய், இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். ஆமா, நீ எதுக்கு இவனை பத்தி ஆர்வமா விசாரிக்கிற? என்ன விஷயம்? அது ஒரு பிரச்சனை. நான் உனக்கு எல்லாம் அப்புறமா சொல்றேன். அந்த போன் பர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா? அதுக்கு என்னடா, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்தா போச்சு. நக்ஷத்ரா, நக்ஷத்ரா, நான் கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லணும். ஏன்க்கா திடீர்னு இப்படி பேசுறீங்க? எல்லாம் அவசியமா தான் கேக்குறேன். இதுல இருக்கிற இந்த பையன் யாரு? இவன் காலேஜ் டேஸ்ல என்ன ஒன் சைடா லவ் பண்ணவன். என்ன, இவன் உன்னை லவ் பண்ணானா? ஆமாக்கா, ஆனா நான் அவனை லவ் பண்ணல. நான் கார்த்திகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓ, அவர்கிட்டயே எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமாக்கா, பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அவன் இப்ப மண்டபத்துல இருக்கிறதா கார்த்தி சொன்னாரு. அவர் இப்ப இவன் மேல செம்ம கோபத்துல இருக்காரு. கையில கிடைச்சா பீஸ் பீஸா ஆக்கிடுவாரு. அவனை பார்த்தா சீக்கிரம் வெளியில போக சொல்லிடு, புரியுதா? அதான் எல்லாருக்குமே நல்லது. இல்லக்கா, அவன் போயிட்டான், இங்க இல்ல. எது எப்படியோ அந்த தீபா இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. நீதான் வரணும். பார்த்து நடந்துக்கோ. இந்த தீபா விஷயத்துல மட்டும் அவனை முழுசா நம்ப முடியலங்க. நமக்கு தெரியாம அவளை அடிக்கடி மீட் பண்ணி பேசுறான். இங்க நம்ம வீட்லயே யாருக்கும் தெரியாம அவளை தங்க வச்சிருந்தான்ல. இன்னும் என்னெல்லாம் நமக்கு தெரியாம மறைச்சிருக்கான்னு தெரியலையே. இத பார், விடிஞ்சா கல்யாணமே நடக்க போகுது. இனிமே அந்த தீபாவால என்ன பிரச்சனை வந்துட போகுது? இல்லங்க, அவ ரொம்ப பொல்லாதவ. நம்ம கார்த்திய எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறா. அதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா. கல்யாணம் நடக்க போற கடைசி நிமிஷத்துல வந்து அவ ஏதாவது கிரிமினலா செஞ்சு நம்ம பையனை அவ கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படி எதுவும் நடக்காது. கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத.
அததாங்க நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவனுக்கு எல்லா வகையிலயும் பொருத்தமான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம். அப்படி தேடினதுல கிடைச்சவதான் நட்சத்திரா. அவளுக்கு தான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிற படிப்பு, அறிவு, தகுதி, அழகு எல்லாமே இருக்கு. ஜோசியரும் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாதான் கார்த்தியோட வாழ்க்கை அமோகமா இருக்கும்னு சொன்னாரு. அதனாலதான் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். இடையில தீபா ஏதாவது குழப்பம் பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. நாச்சியா, நீ மனச போட்டு ரொம்ப குழப்பிக்காத. நீ இப்ப தூங்கு நிம்மதியா. உனக்கு தேவை ரெஸ்ட். காலையில கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத, வந்து தூங்கு. நீங்க போய் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வரல. நான் அப்புறமா வரேன். சொன்னா கேளு, வா. இல்லங்க, சொன்னா கேளுங்க. கார்த்தியோட கல்யாணத்தை நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்து நல்லபடியா நடத்தி வைக்கணும். அத சொல்லதான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். என்ன நாச்சியா, நீ என்னமோ இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி எங்களை நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீயும் தானே இங்க இருக்க போற, அப்புறம் ஏன் நீ இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்லங்க, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். அதனாலதான் உங்க எல்லாரையும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்த சொல்றேன். நாச்சியா, இந்த ஜோசியம், ஜாதகம், சித்தருங்களோட அருள் வாக்கு இதையெல்லாம் ஓரளவுக்கு தாமா நம்பணும். முழுக்க முழுக்க நம்பினா அது நமக்கு தான் பிரச்சனை. அத்தை, எனக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கு. அதை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. இந்த விஷயத்துல என் விருப்பத்துக்கே எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாத்தையும் விடுங்கம்மா. நீங்க இல்லனா கார்த்திக் முதல்ல தாலி கட்டுவானா? அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நீங்க இல்லனா அவன் நிச்சயம் தாலி கட்ட மாட்டாமா? அவன் கேட்டா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அம்மா கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லுங்கப்பா. இந்த காரணத்தை அவன் நம்புவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியே நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாலும் நீங்க வந்த பிறகு தாலி கட்டுறேன்னு தான் சொல்லுவான். ஆமா அத்தை, நீங்க இல்லன்னா கார்த்திக் தாலியை கட்ட மாட்டாரு. அதனால நீங்க போக வேண்டாம், இங்கே இருங்க அத்தை. எனக்கு மட்டும் என் பையன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? அவன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கடைசியில நானே இருக்க முடியாதபடி விதி பண்ணிடுச்சு. இப்படி ஒரு முடிவை நான் சந்தோஷமாவா எடுத்தேன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மன வருத்தத்தோட இங்க இருந்து போக முடிவு எடுத்திருக்கேன். சரி, நான் வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்க எல்லாம் ரெடி பண்றேன். நீங்க இங்க இருந்து கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. அத்தை, நீங்க போறீங்கங்கறத எங்களால ஏத்துக்க முடியல. கல்யாணத்தை எங்கேயாவது ஒரு ஓரத்துல நின்னு பாத்துட்டு அப்புறமா போங்க அத்தை. இல்ல ஐஷு, கல்யாணத்தை பார்க்க முடியலன்னா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம்
2 பேரும் வீட்டுக்கு வரதானே போறாங்க. அப்போ ஆசை தீர அவங்கள மனக்கோலத்துல பாத்துக்கிறேன். சரி, நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அச்சியா, கார்த்தி, உன் கல்யாணத்தை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேன்டா உங்க அம்மா. இருந்தாலும் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு எல்லா செல்வமும் கிடைச்சு நீ சந்தோஷமா இருக்கணும். காரணம் இருக்கு. இதை விட்டா நமக்கு வேற வழி இருக்கா? அம்மா, நீ நல்லா யோசிச்சு பாருமா. இது கார்த்திகோட தாலி உன் கழுத்திலே இருக்கணும். காலம் பூரா அதை நீ வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னு உனக்கே தெரியும். அதாவது கார்த்திக் உன் புருஷனா வரணும். என் மனசுலயும் அதுதான் சரின்னு படுது. அப்படி ஒண்ணு நடந்துட்டா ரொம்ப நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் கார்த்திக்கிட்டே இதை பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலான்னு தான் உன்னை நான் கூட்டிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போனேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. கார்த்தியோட அம்மாவுக்கு உன்னை பிடிக்கல. உன்னை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே பிடிக்கல. ஆனா கார்த்தி அவங்க அம்மாவை கடவுளா நினைக்கிறாரு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு தீபா. நமக்கு இதை விட்ட வேற வழி கிடையாது. இனிமேலும் நீ கார்த்தி மனைவியாக முடியாதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம். இனியும் நீ இதை சுமக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்ல. புரிஞ்சுக்க தீபா. உன் அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. கார்த்தியோட அம்மாவுக்கு உன்னை பிடிக்கல. உன்னை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே பிடிக்கல. ஆனா கார்த்தி அவங்க அம்மாவை கடவுளா நினைக்கிறாரு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு தீபா. நமக்கு இதை விட்ட வேற வழி கிடையாது. இனிமேலும் நீ கார்த்தி மனைவியாக முடியாதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம். இனியும் நீ இதை சுமக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்ல. புரிஞ்சுக்க தீபா. உன் அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வேன். சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு நம்ம அறிவுக்கு புரியாது. நமக்கு புரியாத கேள்விகளுக்கு பதில் தெரியாதப்போ நாம கடவுள் கிட்டதான் வந்து நிக்கிறோம். அதுக்குதான் இப்ப நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அம்மா, இப்ப நீ என்ன சொல்ல வர?
ஆமா தீபா, இந்த தாலிய கொடுத்த சாமி அது நிரந்தரமா உன் கழுத்திலே இருக்கிற மாதிரி செய்யாம இப்படி பாதிலே அதை பறிக்குதே, அது முறையான்னு இந்த சாமி கிட்ட கேள்வி கேட்டுட்டு அவ பாதத்திலே இந்த தாலிய கழட்டி வச்சிரு. அவ பதில் சொல்லட்டும். என்னம்மா கோயிலுக்கு போனவங்கள இன்னும் காணோம்? அவங்க அப்படிதான் மாமா, கோவிலுக்கு போனா உடனே வரமாட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வருவாங்க. மத்த நாள்ல சரி, இன்னைக்குமா? சரி ஒண்ணு பண்ணலாமா மாமா, நாம வேணா கோயிலுக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வரலாமா? சரிம்மா. அம்மா அம்மா வணக்கம்மா. வணக்கம் சாமி. அம்பாள் பாதத்துல வச்ச பிரசாதம் இருக்கு, உங்களை மாதிரி முக்கியமானவங்க வந்தா தரணும்னு எடுத்து வச்சிருக்கேன், வந்து வாங்கிக்கோங்க. வாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. அம்மா நீ சொல்றது எல்லாமே சரின்னு என் புத்திக்கு புரியுது, ஆனா என் மனசு ரொம்ப பாரமா இருக்குமா. சரியோ தப்போ என்ன மன்னிச்சிருமா தாயே, என் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இந்த தாலியை கழட்டினேன். வா போலாம். ஜானகி, மண்டபத்துக்கு போக வேணாமா? இவ்வளவு நேரம் கோயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வா போலாம். கிளம்பிட்டோங்க. தீபா எங்க? அதோ வந்துட்டு இருக்கா பாருங்க. தீபா சீக்கிரம் வாமா. வா வாங்க, நேரமாச்சு வாங்க. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. கார்த்திகேயன், ரிஷபராசி, கிருத்திகா நட்சத்திரானாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே. தாயே, என் பையன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும், ஒரு குறையும் இல்லாம அவன் உன் அருளால சந்தோஷமா மன நிறைவா எல்லா செல்வமும் பாக்கியமும் அடைஞ்சு வாழணும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஏய், நீ எதுக்கு வெளிய வந்த? ஐயோ, நட்சத்திரா, நீ நடிக்க வந்தது கார்த்தியோட சொத்து அடையறதுக்கு தானே, ஆனா இப்போ தீபாவை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா கதிர், அவளையும் ஜெயிச்சாதான் எனக்கு நிம்மதி. கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இடைஞ்சலா அந்த சிவாவோட இந்த தீபாவும் பல வகையில எனக்கு ட்ரபிள் கொடுத்திருக்கான். கிராமத்துல பிறந்து வளர்ந்து
பெருசா படிப்பும் படிக்காம கருப்பா அழகே இல்லாத ஒருத்தி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? எந்த வீட்டுக்கு என்னால மருமகளா போக முடியாதுன்னு சொல்றியோ அந்த வீட்டுக்கே மருமகளா ஆகி காட்டுறேன் பாருன்னு பதிலுக்கு நானும் அவகிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த சேலஞ்ச்ல ஜெயிக்கவும் போறேன். சரி, தீபாவை ஜெயிச்சுட்டு அந்த சிவா கிட்ட தோத்துட்டா என்ன பண்ணுவேன்? அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். சொல்லு நட்சத்திரா, என்ன செய்யணும்? அதான் பொண்ணு வந்தாச்சுல, அப்புறம் நம்ம கிளம்பலாமா சம்பந்தி? புறப்படலாம் சம்பந்தி. அப்பா, நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உன் கல்யாண வாழ்க்கை சீரும் சிறப்புமா ரொம்ப நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருமா. கடவுள் அருளால உன் கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழணுமா. அண்ணி, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு தீபா. இப்போ எங்க வீட்டு பொண்ணா இருக்க, ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க வீட்டு பொண்ணாக போற. போற இடத்துலயும் இங்க இருக்கிற மாதிரி நல்ல பொண்ணுன்னு பேர் எடுத்து குழந்தை குட்டிய பெத்து சந்தோஷமா இரு. சம்பந்தி, டைம் ஆகுது, கிளம்பலாம். புறப்படலாம் சம்பந்தி. வாங்க ஜானகி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. வாங்க. சார், எங்க சார் இருக்கீங்க? இப்பதான் ஸ்டேஷன்ல ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்கேன் ராஜு. சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்க இல்லாம எதுவுமே சரியா நடக்காது சார். நல்ல வேலை வந்துட்டீங்க சார். சார், நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார், நாங்க வரோம் சார். நீ எங்கேயும் வர வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கரெக்டா பண்ணு, அது போதும். ஓகே சார். சார், இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? ராஜு, கவனமா கேளு. நான் இப்ப நேரா அந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் அந்த நட்சத்திராவை தூக்குறேன். சரிங்க சார். நீ வந்து நேரா தீபா வீட்டுக்கு போ. தீபாக்கு அலங்காரம் பண்ணணும், அதனால பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு தீபாவை மட்டும் தனியா கூட்டிட்டு வா. ஓகே சார். ஓகே சார். அதுக்கப்புறம் அங்க இருந்து தீபாவை கார்த்தி கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் மணமேடையில ஏத்தணும். செஞ்சிருவல்ல? சார், நீங்க செய்யன்னு சொன்னா அதை நான் எப்படி செஞ்சு முடிச்சிருவேன் சார். தீபாவை மணமேடையில ஏத்துற அதே சமயம் அவ அப்பா அம்மாவை ஒரு வண்டியில ஏத்திட்டு அங்க எங்கன்னு போக்கு காட்டிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டே இரு. இங்க தீபா கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த மண்டபத்துக்கு வரணும். அதுக்கு முன்னாடி அவங்க இங்க வரவும் கூடாது. தீபா எங்க இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? புரியுது, செஞ்சிடறேன் சார். பூட்டி இருக்க, எங்க போனாங்க? அண்ணே, ஒரு நிமிஷம். என்ன சார்? அண்ணே, வீடு பூட்டி இருக்கு. இந்த வீட்ல இருக்கவங்க எங்க? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இல்லையா, அதான் மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்களா? சரிண்ணே, தேங்க்ஸ். சார் சார், மண்டபத்துக்கா? நம்ம வராம எப்படி போனாங்க? அண்ணே, ஒரு நிமிஷம். எந்த மண்டபத்துக்கு போனாங்க? சரி, தர்மலிங்க ஐயாக்கு போன் பண்ணுவோம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே
विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओम श्रीं ह्रीं क्लीं क्लौं तं गणपतिये नमः ज्येष्ठराजं போன் எடுக்க மாட்டாரு. ओम श्री महागणाधिपतये नमः ओम वाणी प्रदाय नमः சொல்லுங்க மேடம். என்ன சார், மண்டபத்துக்கு போயாச்சா? அங்க என்ன நடக்குது? வந்தாச்சு மேடம். நல்ல நேரம் முடிய இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள தாலி கட்டிடலாம் மேடம். அவ்வளவு நேரம் எதுக்கு? முடிஞ்ச அளவு சீக்கிரமே கல்யாணத்தை நடத்த பாருங்க. இல்லனா அந்த சிவா மூலமா ஏதாவது பிரச்சனை வந்து கல்யாணமே நின்னு போயிடும். சரிங்க மேடம், நான் அந்த தர்மலிங்கத்துக்கிட்ட பேசி பாக்குறேன் மேடம். பேசி பாக்குறேன்னா சொல்லாதீங்க. நீங்க மாப்பிள்ளை வீடு தானே, போல்டா சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுங்க. அப்பதான் அவங்க ஒத்துப்பாங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன் மேடம். ओम सामघोष प्रियाय नमः ओम परस्मै नमः ओम शूलदुर्धाय नमः ओम अक्रण्यै नमः ओम धीराय नमः ओम भागीसाय नमः ओम सिद्धिदायकाय नमः ओम दूर्वा बिल्वप्रियाय नमः ओम अव्यक्तमूर्तये नमः ओम अद्भुतमूर्तिमदे नमः ओम சுதாசாராய நமஹ. சம்பந்தி, பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்ல. அவசரப்படாதீங்க சம்பந்தி. இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சதே சிவா தம்பி தான். அவர் வராம எப்படி கல்யாணத்தை நடத்துறது? அவர் வரட்டும், கல்யாணத்தை நடத்திடலாம். சம்பந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிவா சார் எனக்கு போன் பண்ணி, நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீங்க எனக்காக வெயிட் பண்ணாம கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் சொல்றேன், நாம வெயிட் பண்ண வேண்டாம், கல்யாணத்தை நாம நடத்திடலாம். சம்பந்தி, அவரு நம்ம 2 குடும்பத்துக்குமே ரொம்ப வேண்டியவரு. இன்னைக்கு நாம இப்படி ஒரே மேடையில சம்பந்தியா நிக்கிறோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் காரணம். அவருக்காக இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. எதுக்கும் சிவா தம்பிக்கு இன்னொரு தடவை போன் போட்டு பார்க்கலாமே. மைதிலி, சிவா தம்பிக்கு போன் போட்டு பேசு. யோ, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். சிவா சார் மட்டும் போன் எடுத்துட்டா நம்ம கதை முடிஞ்சது. ஏய், நானே அடிவயிறு கலங்கி போயிருக்கேன், நீ வேற பீதியை கிளப்புறிய. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. என்னாச்சு மைதிலி, தம்பி போன் எடுக்கலையா? இல்ல மாமா, நாட் ரீச்சபிள்னு வருது, என்னன்னு தெரியல. இன்னொரு தடவை போன் போட்டு பாருமா, போன் போகுதான்னு பாப்போம். சரிங்க மாமா. இப்பவும் நாட் ரீச்சபிள் தான் மாமா வருது. சம்பந்தி, சிவா சார் தான் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாருல, நல்ல நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். அவர் வரப்ப வரட்டும். மாமா, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, நாம கல்யாணத்தை நடத்திடுவோம். சிவா சார் தான் எனக்காக வெயிட் பண்ண வேண்டான்னு சொன்னதா இவங்க சொல்றாங்கல்ல, கல்யாணத்தை நல்ல நேரத்துல நடத்திடலாமாமா. சரிம்மா, ஆக வேண்டியதை பாப்போம். நீ போய் தீபா ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க மாமா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். சாமி, மந்திரத்தை சீக்கிரமா சொல்லுங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரே ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஸ்வாஹா. ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ஸ்வாஹா. தீபா, ரெடி ஆயிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மணமேடைக்கு போகணும். நான் ரெடியா தான் அண்ணி இருக்கேன். சரி, ரெடியாரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்.
தீபா அம்மா, ராஜ தம்பி வந்திருக்காரு. உன்னை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாங்கிறாரு. அதனால வாமா, உடனே போலாம். அப்பா இப்ப வா, டைம் வேற ஆகுது. இப்ப போனா லேட் ஆயிடும்ல. இல்லம்மா, அதெல்லாம் ராஜ தம்பி பாத்துக்குவாப்ல. கார்ல தானே போறீங்க, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். அதுக்கு இல்லப்பா. இந்த பாருமா, சிவா தம்பி சொல்லி அனுப்பிச்சிருக்காருமா. நம்ம போலேன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. நீ போயிட்டு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா முணுமுணுப்பாங்க. அதனால அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்காத. வாமா. அந்த சிவா கார்ல போயிட்டு இருக்காங்க. அண்ணா வண்டி திருப்பி ஃபாலோ பண்ணு. யாரா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? நாங்க யாரா இப்ப சொல்றா மச்சான். யாரா சார்? யாருன்னா கேட்ட இப்ப தெரியுதா? யாருக்கிட்ட வேலையை கேட்ட? மேடம், அந்த சிவா இனிமே உங்க வழியில குறுக்க வரமாட்டான். அவனோட கதையை முடிச்சிட்டோம். போட்டோவை உங்க போனுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், பாருங்க. அப்படியா? வெல்டன் கபாலி. அந்த சிவா தான் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு அவனை கொன்னு என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. அதனால உனக்கு பேமெண்ட் நான் 2 மடங்கா தரேன். என்ஜாய் பண்ணு. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். டேய்,
ஆளுங்க யாராவது பார்த்து முன்னே இடத்த காலி பண்ணும். கிளம்புங்க. வண்டி என்ன டேய் சிவா, இந்த நட்சத்திராவை எதிர்த்தா இதாண்டா கதி. உன் விதி என் கையில முடியணும்னு இருக்கு. பாவம், நீ என்ன செய்ய முடியும்? ஏய், யார் நீ? என் பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள எதுக்கு வந்த? நமஸ்தே. நடக்காத உன் கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் நட்சத்திரா. ஏய், என்ன சொல்ற? யார் நீ? ஏன் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ற? நடக்காத கல்யாணத்தை நடக்காதுன்னு தானே சொல்ல முடியும். எல்லா ரவுண்டுல ஜெயிச்ச நீ கடைசி ரவுண்டுல கோட்டை விட்டுட்டியே. ஏய், யார் நீ?